அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். 2023 மே 10 கர்நாடக சட்டசபை தேர்தல் நடந்தது. காங்கிரஸ் அபார வெற்றி பெற்றது. முதல்வர் பதவிக்கு சித்தராமையாவும் டி.கே. சிவகுமாரும் போட்டியிட்டனர். காங்கிரஸ் மேலிடம் முதல் 2.5 ஆண்டு சித்தராமையாவும் அடுத்து வரும் 2.5 ஆண்டு டி.கே. சிவகுமாரும் முதல்வராக இருப்பார்கள் என்ற சமரச திட்டத்தை வகுத்ததாக கூறப்பட்டது. இதையடுத்து முதல்வராக சித்தராமையா தேர்வு செய்யப்பட்டார். 2023 மே 20 அவர் முதல்வரானார். துணை முதல்வராக டி.கே. சிவகுமார் பொறுப்பேற்றார். கடந்த நவம்பரில் சித்தராமையாவின் 2.5 ஆண்டு பதவிக்காலம் முடிவுக்கு வந்தது. டி.கே. சிவகுமார் தன்னை முதல்வராக்கும்படி கட்சி மேலிடத்தை வற்புறுத்தி வருகிறார். 5 ஆண்டுகளும் நானே முதல்வராக செயல்படுவேன் என்று சித்தராமையாவும் கூறி வருகிறார். இதனால் கர்நாடக அரசியலில் தொடர்ந்து குழப்பம் நிலவி வருகிறது. இந்நிலையில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் நேற்று நீலகிரி மாவட்டம் கூடலூர் பள்ளி விழாவிற்கு செல்ல மைசூர் விமான நிலையம் வந்தார். அங்கு கர்நாடக முதல்வர் சித்தராமையாவும் துணை முதல்வர் டி.கே. சிவகுமாரும் ராகுலை வரவேற்றனர். அப்போது சித்தராமையாவை ராகுல் தனியாக அழைத்து பேசினார். அதேபோல டி.கே. சிவகுமாரையும் தனியாக அழைத்து பேசினார். இது கர்நாடக அரசியலில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராகுல் இருவரையும் தனித்தனியாக சந்தித்து பேசியது முதல்வர் மாற்றம் தொடர்பாக இருக்கலாம் என்றும் பேசப்பட்டது. ஆனால் முதல்வர் சித்தராமையா அதை மீண்டும் ஒருமுறை திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறியதாவது: முதல்வரை மாற்றுவது குறித்து கட்சிக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை. ஊடகங்கள் குழப்புகின்றன. இதுகுறித்து காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு முழுமையாக எதுவும் தெரியவில்லை. நானோ சிவகுமாரோ இதுகுறித்து பேசினோமா? இல்லை. காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் இதுகுறித்து பேசுவதை நிறுத்திவிட்டனர். மீடியாக்கள் தான் பேசிக் கொண்டு இருக்கின்றன. கட்சி மேலிடம் என்ன சொல்கிறதோ அதற்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன். நான் 2வது முறையாக கர்நாடக முதல்வராக இருக்கிறேன். முதல்வர் பணியில் 1000வது தினத்தை வரும் பிப்ரவரி 13 தொடுகிறேன். அன்றைய தினம் சாதனை மாநாடு நடத்த திட்டமிட்டு வருகிறோம் என முதல்வர் சித்தராமையா கூறினார். மைசூரு விமான நிலையத்தில் சித்தராமையா மற்றும் சிவகுமாரை சந்தித்து பேசிய ராகுல் டில்லி வரும்படி இருவரையும் அழைத்திருப்பதாக கூறப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு பிறகு இருவரும் டில்லி சென்று ராகுலை சந்திக்க உள்ளனர்.